வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் ஏவப்பட்டு உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் எனக்கு ஆண்டவர் குறித்த ஒரு பாரம் சொல்லலாம், ஒரு உணர்வு சொல்லலாம், உந்துதல் சொல்லலாம். அது என்னென்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பார்க்கக்கூடாது, வியாபார ஸ்தலத்திலும் பார்க்கக்கூடாது, ஆலயத்தில் கூட பார்க்கக்கூடாது, வெளியில் பார்க்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கே பார்க்கணுன்னா அவன் வீட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். வீடு ரொம்ப முக்கியம், வீடு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏசாயா 32:18 வசனம். The book of Isaiah chapter 32 verse 18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சமாதானம் என்ற டாப்பிக்கில் ஜெபம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தினார். அதாவது என் ஜனம், மை பீப்புள், அப்படி தானே பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் எழுதியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஜனம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் கர்த்தருடைய ஜனம் கிடையாது. கர்த்தருடைய ஜனம் யார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய வருகை குறித்த விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள். இவர்கள் தான் கர்த்தருடைய ஜனம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், அப்புறம் நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், ரெஸ்டிங் பிளேஸ், குடியிருக்கும். அப்போ இந்த நாட்களில் நல்ல கவனிங்க, வேலையில் போனாலும் ஒரு அழுத்தம் தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டுங்க, ஒரு மன அழுத்தத்தோடு தான் வேலை. பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், ஆசிரியர்களுக்கு ஓவர் ப்ரெஷர். ஸ்கூலெல்லாம் விடுமுறை இருக்கும், ஆனால் ஆசிரியர் ஓடணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு அண்டர் ப்ரெஷர். மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் கல்வியில் ரொம்ப தலை சிறந்து விளங்குகிறது. அதாவது ஒரு காலத்தில் படித்தவர்கள் அப்படின்னா, நான் 35-40 வருஷத்துக்கு முன்னதாக அவங்க படித்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்ஜினியரு, அவங்க மருத்துவர் அப்படின்னு ஒரு தெருவுக்கு ஒருத்தரோ 3-10 தெருவுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ படிக்காதவன் ஒருத்தன் கூட கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே எல்லாருமே பாஸ் ஆகிறானோ இல்லையோ படிப்பான். பாஸ் ஆனால் கூட வேலை கிடைக்குதோ இல்லையோ, மார்க்ஸ் அடிப்படையில் தான். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி திறன் தமிழ்நாட்டில் கர்த்தருடைய கிருபையினால் வளர்ந்து பெருகியிருக்கிறது. அதற்கு ஆட்சியாளர்களுக்காக, கல்வியாளர்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, என்னதான் படித்து பட்டம் பெற்று பெரிய அதிகாரியாகவோ, பெரிய முதலாளிமாராகவோ, பெரிய கம்ப்யூட்டர் துறையில் நிபுணராகவோ இருந்தாலும் அவங்க எங்கே சுற்றினாலும் வீட்டுக்குள்ளே வரணும். அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவனுக்கு அந்த வீடு ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும், இல்லையா? இல்லையே, நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், வீட்டுக்குள்ளேயே தானே வேலை, வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பாடு, வீட்டுக்குள்ளேயே தான் தூக்கம், எல்லாமே வீட்டுக்குள்ளே தானே. இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்தாலும் உங்கள் அட்மாஸ்பியர் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது எனக்கு தெரியும். ஆக மொத்தம் இங்கே பாருங்கள்,
உங்கள் வீடு வந்து ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும். ஆஃபீஸில் 1000 கஷ்டம், ஸ்கூலில் 1000 போராட்டம், வியாபாரத்தில் 1000 நஷ்டம் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீடு உங்களுக்கு இளைப்பாறுகிற ஸ்தலமாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சரியான புரிதல் இருக்கணும். சரிதான புரிதல் இருக்கணும். ஆளாளுக்கு வர்றது, அவன் கதவை திறந்து உள்ளே போயிட்டு தங்கள் காரியத்தை பார்க்கறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பகல் முழுவதும் ஊழியர் கூட்டம். அதுக்கு பிறகு உங்களுக்காக கொஞ்சம் அப்படி யோசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசு அப்படின்னு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். நீங்கள் மனம் தளராதீங்க. நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா, நான் மட்டும் பட்டம் வாங்கியிருந்தேன்னா, நான் மட்டும் ஒரு சொந்த நிலம், சொந்த வீடு, அல்லது என் புருஷன் பெரிய ஆளாக இருந்திருந்தான்னா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் நீங்கள் யோசித்து இமேஜின் பண்ணி நீங்கள் குழப்பாதீங்க. அதாவது இனி நடக்க போகிற காரியத்தை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் போராட்டம் தான், உண்மைதான், கஷ்டம் வந்துருச்சு, இனி அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதிலிருந்து நம்ம வெளியே வந்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்குள்ளே போய் வாழ்க்கை என்ற பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும். வெற்றிகரமாக முடிக்கணும். பவுல் என்ன சொல்கிறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், சரியா, என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீடு ஒரு சமாதான தாபர கூடாரமாக இருக்கணும். அப்போ அதில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. God is coming to destroy your enemies. God is coming to destroy your enemies. அவ்வளவுதான். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போது ஆண்டவர் வருவார், வந்து உன்னுடைய எதிரிகளை அழிப்பார் அப்படின்னு தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது இந்த பூமியில் நமக்கு எந்த எதிரிகளும் இருக்கக்கூடாது. மனுஷரை பொறுத்தவரையில் யாருமே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் பைபிள் சொல்லுது. அப்போ நம்முடைய எதிரி சாத்தான் அப்படின்னா கூட அவனை கேட்டால் நான் எல்லாருக்குமே எதிரியாக இருக்கிறது இல்லை. அவனை கேட்டால் சொல்லுவான், நான் எல்லாருக்குமே எதிரியாக இருக்கிறது இல்லை, சிலருக்கு சப்போர்ட்டிவாக கூட இருக்கிறேன், அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் யாருக்கு எதிரியாக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பான். சரி சொல்லு பிசாசே, நீ யாருக்கு எதிரியாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு முனைப்பு காட்டுகிறவர்களுக்கு தான் நான் எதிரி. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். காட்ஸ் பிளான். உங்கள் லைஃப்பில் ஒரு காட்ஸ் பிளான் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா காலத்தில், உங்கள் தாத்தா பாட்டி அம்மா காலத்தில் இயேசுவை தேடி அவங்க ஜெபம் பண்ணி தொழில் செய்து அல்லது வேலை பார்த்து சம்பாதித்த சொத்துக்களை வச்சுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்படி தானே? என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த சொத்தை விற்று ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நான் என்ன எங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் காலத்தில் இருந்த அந்த விசுவாச நம்பிக்கை, அந்த ஜெபம், அவர்களுக்கு விரோதமாக சாத்தான் அந்த காலத்தில் போராடி இருப்பான். ஆனால் அவங்க அந்த விசுவாசத்தையும் ஆலய ஜெபத்தையும் கர்த்தரை தேடுகிறதையும் கைவிடாமல் இருந்தாங்க. கைவிடாமல் இருந்ததுனால அவங்க காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்களுடைய பிள்ளைகள் காலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அப்படி ஊழியம் செய்வாங்க, எங்கள் அப்பா அப்படி ஏழைகளை தாங்குவாங்க, எங்கள் அப்பா கிறிஸ்மஸ் வந்தால் 100 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் என்ன பிரதர் செய்கிறீங்க?
அப்பா பேரை சொல்லியே காலத்தை ஓட்ட முடியுமா? என்ன நான் சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய தாவீதின் காலம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டாத ஐயா, தயவு செய்து கட்டாத. நீ ஒரு யுத்த புருஷன், நீ யுத்தம் பண்ணி பண்ணி நீ ரத்தம் சிந்தின. அதனால் உன்னுடைய மகன், உன்னை கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னார் ஆண்டவர். சாலமோன் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய டெசிஷன், டிட்டர்மினேஷன், மாஸ்டர் பிளான் சாலமோன் மேலே கர்த்தர் வைத்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் கட்டிட்டான் ஆலயத்தை கட்டிட்டான். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் அவர் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆமாம், அவர் அங்கே கிடையாது. சாலமோன், சில பேர் கேட்ட சாலமோன் பேர் வச்சுருக்கீங்க, சாலமோன் பயங்கர ஞானவான்ல, அன்னத்தை சாலமோன் பேர் வச்சோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, சாலமோன் காலம் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அனந்த ஞானம், ஐஸ்வர்யம், நீ கேளாத ஐஸ்வர்யம் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல. இன்றைக்கி ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னை ஐஸ்வர்யம் ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு வீட்டை தாங்க, எனக்கு ஒரு காரை தாங்க, எனக்கு ஒரு நகையை தாங்க, அதை தாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல. ஆனால் கர்த்தர் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. ஆனால் சாலமோனின் பிள்ளைகள் நிலைமை என்ன? ஏலியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏலியின் பிள்ளைகளின் நிலைமை என்ன? நல்லா கவனிக்கணும். ஏதோ வாழ்ந்தோம், வேலையை பார்த்தோம், பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணோம், ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டேன்னா நான் போய் சேர்ந்துருவேன். இதை மாதிரி உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. சாத்தான் எல்லாருக்கும் எதிரி இல்லை. அவன் நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறான். ஆனால் அவங்க பார்க்க வெளியரங்கமாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நித்திய ஜீவனை பற்றி கேட்டால் தெரியாது. எவர் லாஸ்டிங் லைஃப்னா அது என்னது? செத்தாயவன் எங்கே போகிறான் ஐயா, இதெல்லாம் போட்டு பேசிட்டு கிடக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே எவர் லாஸ்டிங் லைஃப். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இன்றைக்கி நான் சொல்கிறேன் திரும்ப, அந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 35 verse 4 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். God is coming to destroy your enemies. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானமாய் வாழ முடியாதபடி, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாதபடி, இப்போ ஏன்டா இந்த வேலைக்கு போகிறேன், வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை நம்பி தான் இஎம்ஐ அது இதுன்னு கடனை வாங்கி வீட்டுக்கு அதுக்கு இதுக்கு வாங்கினதுனால வேறு வழி இல்லாமல் போக வேண்டியிருக்குது. ஆனாலும் ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்கிற தேவ பிள்ளைய இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஊழியர் கூட்டத்தில் கூட அதான் பேசினேன். எப்போது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். இதை குறித்து நிறைய ஊழியர்கள் பேசாததுனால தான் விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என் மைண்டில் சப்கான்ஷியஸில் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு யோசேப்புக்கு உணர்த்தப்பட்டு மரியாளும் யோசேப்பும் சேர்ந்து இயேசுவை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் அவங்க வாழ்ந்தார்கள். ஏன் எகிப்துக்கு ஓடணும்? ஏரோது பெரியவனா, இயேசு பெரியவரா? யோசித்து பாருங்கள். வானத்தை பூமியும் படைத்த சர்வ அதிகாரங்கள் படைத்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு. அவர் ஏன் போனோம்? சாத்தானாகிய ஏரோதுக்கு அந்த காட்ஸ் பிளான் தெரியுது. இயேசுவை கொன்னுறணும், கிறிஸ்துவின் ராஜ்யம் அழிக்கப்படணும்னு ஏரோது ஸ்பிரிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுறான். அந்த ஞானவான்கள் போனாங்களே, ஆகாயத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த சாஸ்திரிகளுக்கும் தெரியல. அவங்க இன்டலெக்சுவல் தான், ஞானவான்கள் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த ஏரோதினுடைய ஸ்பிரிட்டு. தெரியாமல் போய் அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தான் பரலோகம் அமைதியாக இருக்கல. அவங்களுக்கு வேறு வழியை
அவங்களுக்கு வந்து டீவியேட் பண்ணி அவங்கள அனுப்பியாச்சு. யோசேப்பையும் மரியாளையும் கூட்டி கொண்டு நீ போயிட்டு வாப்பா, எகிப்தில் போய் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் போய் இருந்தார்கள். எவ்வளோ காலம்? ஏரோதின் மரண பரியந்தம். ஏரோது மரிக்கும் வரைக்கும் இயேசு இஸ்ரவேல் நாட்டுக்கு வரல, கூட்டி கொண்டு வரல. எதை குறிக்கிறது? இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மாஸ்டர் பிளான் பரலோகத்துக்கு இருந்தது. அந்த திட்டத்தை சாத்தான் அறிஞ்சிருக்கிறான். ஆனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த மாஸ்டர் பிளான் தெரியாது. ஆண்டவர் அழகா அவங்கள சொப்பனத்தின் மூலம் பேசி, பெறப்படுங்க, கிளம்புங்க, ஏரோது கொல்ல பார்க்குறான். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டை குறித்து கர்த்தருடைய திட்டம் இருக்குது. வீட்டை குறித்துனா ஃபஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, கிரவுண்ட் ஃப்ளோரா, எதை சொல்கிறீங்க? அந்த கட்டிடத்தை குறித்து நான் சொல்ல, புரியுதா? வாடகை வீடோ, சொந்த வீடோ, லீஸுக்கு இருக்கிறீங்களோ, சொந்த வீட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து 5000 சதுர அடியோ 500 சதுர அடி, அதை சொல்லலை. கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு கட்டமைப்பு, அது ஒரு குடும்பம், அது ஒரு வீடு. ஆமேன். அப்போ உங்கள் மேலே ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை குறித்து தெய்வீக திட்டம் இருக்குது. இது அறியாமல் இருக்கும்போது, அறியாதனால தான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வராதபடிக்கு அந்த பிள்ளைகளை உலகத்துக்கும் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது கொயருக்கு வந்தானுங்க, பாட்டு படித்தாங்க, சண்டே ஸ்கூலில் இருந்தாங்க, யூத் மீட்டிங்கில் கூட வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் அந்த +2 வந்தோடனே பிஸி படிப்பு அப்படி இப்படிமே போய் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து வேறு காலேஜில் கொஞ்சம் ஊரில் சேர்த்து அப்படி ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படிமா போய் இப்போ துப்புரவாக ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லை, அவன் ஆண்டவர் எங்கே இருக்கான்னு கேட்குற அளவுக்கு மாறிட்டான். அப்படின்றவன் ஒன்று சொல்கிறேன், எங்கே அனுப்புனாலும் சரி அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் கண்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். பைபிளை வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்புறம் உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும். சரியா? உங்கள் இப்போ ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இன்றைக்கி 5ஆம் தேதி சம்பளம் வாங்கியிருப்பீங்க. இந்த சம்பளத்தை வைத்து என்ன செய்யணும்? சரியா? முதல்ல இங்கே பாருங்கள், கேரக்டர் மாறலைன்னா நீங்கள் எத்தனை சபைக்கு போங்க, ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏதோ பைபிளை தூக்கிட்டானன்றதுக்காக 3 வேளை சாப்பாடு கொடுப்பாரு, புரியுதா? அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கேரக்டர் தான் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரும். இன்றைக்கி நீங்களும் உங்கள் மனைவியும் உட்கார்ந்து பிளான் பண்ணணும். இந்த வருமானம் இவ்வளோ ரூபா இருக்குது, இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முதல்ல வாடகையை கொடு. இல்லைனா வீட்டுக்காரங்க வாடகைக்காரங்க ஓனர்ஸ் கேட்பாங்க, அடுத்த அத்தியாவசியமான பொருள் என்ன, அதை வாங்குங்க. இது ரெண்டும் முக்கியம். முதல்ல கர்த்தர் கொடுக்குற காரியம் அது வேறு, மிச்சத்தை வைத்து பிளான் பண்ணணும். நானும் போகிற இடங்கள்லாம் கேட்குறேன், ஒருத்தருக்கும் பிளானிங்கே கிடையாது. எல்லோரும் அம்பானி அதானி கூட தோற்று போயிடுவான் போல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிளானிங் கிடையாமல் பார்க்குறதெல்லாம் வாங்குறது இல்லை. யார் பார்க்குறதெல்லாம் வாங்குறது? யார்? சின்ன பசங்க தானே, குட்டி பசங்க தானே. கடைக்கு கூட்டு போனால் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. அப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கூகுளில், அதை அந்த யூடியூப்பில் புதுசாக ஒரு சேலை போட்டிருக்கான், புதுசாக ஒரு சாப்பாடு கடை வந்திருக்குது, புதுசாக ஒரு கடை ஒன்று வந்திருக்குதே, புதுசாக இது வந்திருக்குதே. உங்களுக்கு அந்த சின்ன பசங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். ஆமாம், அந்த சின்ன பசங்க அந்த காலத்தில் அடம் பிடிச்சி வாங்கிடணும். நீங்கள் இப்போ வந்து கையில் பணம் இருக்குது, படம் காட்டுறான், பணம் இருக்குது, டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணுறீங்க, 2 நாள் கழித்து வந்துடுது. இல்லை, நான் கேட்குறேன், அது உனக்கு தேவையா? யோசித்தீங்களா? நீ ஆர்டர் பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, மனைவிக்கு தெரியுமா, புருஷனுக்கு தெரியுமா? தெரியாது. அன்பாக சொல்கிறேன், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஃபேமிலியை ரன் பண்ண பழகுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பணக்காரங்களாம் இஷ்டத்துக்கு, பணக்காரங்க 1 ரூபாவுக்கு கூட கணக்கு பார்ப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் அவங்களுக்கு பேர் பணக்காரங்க. திரும்ப சொல்கிறேன், 1 ரூபாய்க்கு கூட கணக்கு பார்ப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு பேர் பணக்காரங்க, பணம் இருக்கிறவங்க.
இன்றைக்கி வர பைசாவெல்லாம் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் அப்படின்னு போயிட்டு ஒரு 20,000 கொடு 10,000 கொடு. நான் பாரத்தோடு சொல்கிறேன், இது பேசும்போது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியா திருந்துறாங்களா? அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை 40 வருஷமாக இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறதுனால நான் இதுக்கு மேலே எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, அனுபவிக்கிறத பேசுகிறேன். வீட்டில் பிசாசு இந்த பணத்தினால தானே, வீட்டில் ஏன் பணம் ஓன் பணம். நிறைய வீடுகளில் புருஷன் கேட்குறாரு, நீ எங்கே போய் சம்பாரிச்சம்மா ஓன் பணம்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்பார். அதெல்லாம் தெரியாது, ஏன் பணம் ஏன் பணம் இப்போ கொடுங்க. நிறைய பெண்கள் புருஷன்கிட்ட சொல்கிறது கிடையாது தன்னுடைய பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டால் அவர் பிடிங்கிட்டு போயிடுவார்னு. அதில் ஒரு இருக்குது, அவங்க ஒரு ரீசன் இருக்குது. அவங்க சரியான ஒரு ஹானஸ்ட் மேன் இல்லாதனால தானே அவங்க அப்படி பயப்படுறாங்க. கத்தர் எனக்கு ஏதாவது பணம் கொடுத்தாருன்னா, காணி கொடுத்தாருன்னா என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு இதுக்கு நமக்கு ஒத்து வராத மேட்ரு அது. புரியுதா உங்களுக்கு? அது எங்கள் பாலிசி அப்படி கொடுத்துருவேன். அவள் கணக்கு போட்டு எதுக்கு என்ன ஏது ரொம்ப சிஸ்டமேட்டிக். தோத்துறோம். ஆமாம், பெண்கள் காது கொடுத்து கேளுங்க, சிஸ்டமேட்டிக்கு. அதனால் அந்த ட்ரைனிங் இப்போ எனக்கு இருக்குது, என் மகளுக்கு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் அதாவது ஏதோ வாழ்ந்தோம், லக்ஸூரியஸாக போனோம். அவன் பிறந்தநாள் கொண்டாடினான், நானும் ஒரு பிறந்தநாள் கொண்டாடினோம். அவன் லீ மெரிடியனில் கொண்டாடுறான், நான் அட்லீஸ்ட் ராயல் மெரிடியனில் போய் நடத்தணும். யாருக்கே நஷ்டம்? அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, இப்போ போட்டாச்சு, அப்புறம் என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்டு? கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். அப்போ இந்த நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பெரிய பிசாசு இன்றைக்கி பணம். மனைவியை அடிமையாக வைத்திருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில இடங்களில் புருஷனை அடிமையாக வச்சிருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் பாரத்தோடு நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வார்த்தை என்னன்னு கேட்டால், God is coming to destroy your enemies. ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். எனிமீஸ். இப்போது நல்லா சொன்னீங்க பிரதர். எனக்கு மாமியார் தான் எனிமி, மாமனார் தான் எனிமி, அவன் புருஷன் தான் எனிமி, நான் அவனை அழிச்சிடணும், அப்படி ஜெபம் பண்ணாத. புரியுதா உங்களுக்கு? எனிமி பிசாசின் கிரியைகளை குறிக்குது, பிசாசின் கிரியைகளை குறிக்குது, பிசாசின் தந்திரங்களை குறிக்குது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராகப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முடிக்கிறேன். 2 வசனங்களை ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஏவுதல். உபாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா வசனங்களும் வாசிக்க டைம் கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். முதல் வசனம் வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி. 3ஆம் வசனம். இஸ்ரவேலரே கேளுங்கள். நல்ல கவனிக்கணும். இஸ்ரவேலரே கேளுங்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போறீங்க. உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும். நல்ல கவனிக்கோங்க. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் இன்னைக்கு பாருங்க. இப்போ
இதில் நீங்கள் செய்ய வேண்டிய, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், என்னோடு கூட போகிறவர். ஆமென். நீதியை சரி கட்டுகிற தேவன். அந்த ஏசாயா 35:4 அடிப்படையில் தான் இதை பேசிட்டு வரேன். அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய வீட்டை சமாதான தாபர கூடாரமாய் மாற்றப் போகிறார். அப்படி மாற்றும்போது உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். கையை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. சொல்ல வேண்டும், அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணணும், என் வீடு ஒரு சமாதான தாபர கூடாரமாக இருக்கும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதம் வாய்க்காமல் போகும், கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் ஒரு கஞ்சா பேர் வழியாக இருக்கலாம், அல்லது போதைக்கு அடிமையாகலாம், அதாவது இன்ஸ்டாகிராமில் பலவிதமான தொடர்புகளோடு கூட இருக்கலாம், சரியா? ஒய்ஃபை போட்டு அடிக்கிற புருஷனாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றும் கிடையாது. ஆமென். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை. என்ன தெரியுமா? பைபிளில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16:7 படி, நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் படி, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கணும். என் வழி சரியா இருக்கா? நான் போகிற போக்கு சரியா இருக்குதா? நான் போகிற பாதையில் கர்த்தர் கூட வருகிறாரா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி போனால் சத்துருவும் எப்படி ஆகும்னா சமாதானம் ஆயிடுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இது ஆசீர்வாதமான ஆண்டவரே, சத்துருவை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுவீங்கன்னு இன்றைக்கி வேதத்தில் வாசித்தோம். யார் யார் வீட்டுக்குள்ளே பிசாசு, பில்லி சூனியம், மாந்திரிக கட்டு, எதிர் வல்லமை, ஜபம் இல்லை, உபவாசம் கிடையாது, வீட்டுக்குள்ளே ஒரே வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எரிச்சல், நான் அதை நல்ல ஆவியில் உணர்கிறேன்ப்பா. ஆண்டவரை, பிரிவினை சாத்தானுடையதப்பா, அந்த பிரிவினை துரத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஆவிகளின் கைகளிலிருந்து எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, யார் யார் வீட்டில் இந்த சத்தம் கேட்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் அப்படியே ஸ்தம்பித்து இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்தகார கிரியைகளை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணம், வர இயலாதவங்க உங்கள் ஜெப குறிப்புகளை ஷார்ட்டாக 2-3 வரியில் எழுதி, சரியா, இந்த 9841252836 திரையில் காண்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். 1, சரியா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளுக்கு போக, அதாவது ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படி ஆயிலும் கல்வி மட்டும் தடைப்படக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும். நம்மால் ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்ய தயங்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் எல்லா துதியும் அவர் ஒருத்தருக்கு தான் நம்ம செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.